ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழைக்காய் பொடி மாஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு குக்கரில் கொஞ்சம் தண்ணி விட்டு காய வச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு வாழைக்காயை நம்ம வாஷ் பண்ணி முன்னாடி காம்பு பகுதியும் பின்னாடியும் கட் பண்ணிட்டு குக்கருக்குள்ளே போட்டு நம்ம வந்து 3 விசில் விட போகிறோங்க. விசில் வந்துருச்சு. இதுக்கு பொடியா நறுக்குன ஒரு பல்லாரி வெங்காயம், 3 வரமிளகாய் எடுத்திருக்கேங்க. வரமிளகாய இப்படி கிள்ளி வச்சிருக்கேன். கூட கொஞ்சம் கருகாப்பில்லும் வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலப்பருப்பு, உளுந்து பருப்பு வச்சிருக்கேன். அது கூட பெருங்காயம், அதுக்கப்புறம் மிளகுத்தூள் வச்சிருக்கேன். இப்போ குக்கர் விசில் அடங்கிருச்சுங்க. எடுத்து பார்க்கலாம். காய் வெந்துடுச்சு. இப்ப இத தோல நீக்கிக்கலாங்க. ஒரு சிலர் வந்து இந்த சொரவறதுல பெரிய பல்லுல சொரவி தாளிப்பாங்க. நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, நம்ம அவசரத்துக்கெல்லாம் குண்டானுக்குள்ள போட்டோமா, 2 தட்டு தட்டுனோமா, 4 குத்து குத்துனோமா, நல்லா பொடிச்சுக்கிறேங்க. இந்த மாரி தான் நான் பொடிச்சுட்டேன். பொடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, நானு தாளிக்க ஆரம்பிச்சுட்டேங்க. கடாயில கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த தாளிக்க வச்சிருந்த கடுகு, கடலப்பருப்பு, உளுந்து பருப்பு இதெல்லாம் போட்டுக்கிறேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா, நான் வந்து பெருங்காயத்தூளும் சேர்த்திக்கிறேன். பெருங்காயத்தூளுக்கு அப்புறம் வெங்காயம், வரமிளகா, கருகாப்பில் இதை எல்லாமே நான் போட்டு தாளிக்கிறேன். அதுக்கப்புறம் இடித்து கொத்தி வச்சிருக்கிற அந்த வாழைக்காயை சேர்த்திட்டு கூட உப்பு கொஞ்சம் போட்டு நான் நல்லா பெரட்டி விடுறேங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய் துருவலும் குருமிளகு தூளும் போட்டுக்கலாம். எங்கிட்ட தேங்காய் துருவலாக இல்லாததுனால நான் மிக்சியில் கொஞ்சமாக தேங்காய் பல்லுப்பெல்லாம் சேர்த்திட்டு குருமிளகு தூளும் போட்டு தண்ணி விடாமல் நான் வந்து அரைச்சிக்கிறேங்க. இப்போது இந்த பொடியை நான் வந்து இந்த பொரியலோட சேர்த்தி நான் வந்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அவ்வளவுதான். வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி. நீங்களும் உங்க குழந்தைகளுக்கு செஞ்சு அசத்துங்க.